ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா துறையூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கோங்க. காலங்காத்தால 6 மணிக்கு துறையூர்ல இருந்து திருச்சி வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். டிஎன்எஸ்டிசி பஸ்ல இல்லது பிரைவேட் பஸ்ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுல போகலாம். ஸோ துறையூர்ல சூப்பரா பச்சை மலை, அதுக்கப்புறம் புளியஞ்சோலை ரிசோர்ட் ஃபாரஸ்ட் இதெல்லாம் சுத்தி பார்த்தோங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. துறையூர் வந்தா கண்டிப்பா இந்த பிளேசஸ்க்கெல்லாம் போங்க. ஸோ இன்னைக்கு காலங்காத்தால ஃப்ரெஷ்ஷாக நாம துறையூர்ல இருந்து திருச்சி வரைக்கும் போற பஸ் டிராவல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம துறையூர்ல இருந்து திருச்சி நோக்கிய பஸ் டிராவல்குள்ள போகலாம். மக்களே, இதுதான் துறையூர் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க. காலங்காத்தாலேயே பழக்கடைகள் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க பாருங்க. துறையூர் அண்ணா பேருந்து நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே வந்து உங்களுக்கு திருச்சி பஸ்ஸஸ் எல்லாம் நிற்குங்க. சேலம் பஸ் இருக்கு, திருச்சி பஸ் ஒன்னே காணமே. சரி, வெயிட் பண்ணுவோம். துறையூர் பஸ் ஸ்டாண்டெல்லாம் இட் நீட்ஸ் இம்மிடியேட் அப்கிரேடேஷன் நினைக்கிறேன். 10ல் ஆக்சுவலா இடம் நிறைய பஸ்ஸஸ் ஆகிடுச்சு. காலங்காத்தாலே எவ்வளவு ரஷ் இருக்கு பாருங்க. மக்களே, திருச்சி பஸ்ஸஸ் எல்லாம் இந்த சைடு இருக்குங்க. என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்த உடனே நமக்கு ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பிரைவேட் பஸ்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் பஸ்ஸஸ் தான், லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் போற இடம். துறையூர் டு திருச்சி. சரி வாங்க மக்களே, பஸ் போர்ட் பண்ணுவோம். மக்களே, கரெக்டா 6 மணிக்கு நம்ம பஸ் எடுக்கிறாங்க. இதுதான் துறையூர்ல இருந்து திருச்சி போற ஃபர்ஸ்ட் பஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பஸ்ஸே பிடிச்சாச்சு காலங்காத்தால. காலங்காத்தாலேயே எவ்வளவு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் பாருங்க. மதுரை, சேலம், நாமக்கல் இங்கிருந்தெல்லாம் வர பஸ்ஸஸ் காலங்காத்தால கிளம்புற டைம், ஃபர்ஸ்ட் பஸ்ஸஸ் கிளம்புற டைம். இது நாம பயணிக்க போகும் டிஎன்எஸ்டிசி பேருந்து. எல்லோ கலர் பஸ்ஸஸ் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்குங்க. நல்லா மெயின்டைன் வேற பண்றாங்க, வேற லெவல். இன்னொரு 5 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. மக்களே, கண்டக்டர் டிரைவர் நல்லா வந்தாச்சுங்க. வாங்க கிளம்புவோம். இந்த பேருந்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் பயணச்சீட்டு பெற்றுக்கொள்ளலாமா? முன்பதிவு பேருந்துங்க. பஸ்ஸுக்கு ரிசர்வேஷனும் இருக்கு. சரி வாங்க பஸ் போர்ட் பண்ணுவோம். எடுத்துட்டாங்க. மக்களே, 3+2 சீட்டருங்க. எவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சீட்ஸ் எல்லாம் செம்ம குவாலிட்டியா இருக்கு. திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டா 6 மணிக்கு எடுக்கிறாங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகுமா? நாம போயிட்டு புதுசா ஓபன் பண்ணியிருக்கிற பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும் பாருங்க. மக்களே, நம்ம
துறையூர்ல இருந்து திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறதுக்கு 30 ரூபா டிக்கெட் பிரைஸ்ங்க. சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா துறையூர்ல இருந்து ஸ்ட்ரெயிட் திருச்சி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து சத்திரம் பஸ் தான் போகும். பட் லாங் டிஸ்டன்ஸ் பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அதெல்லாம் வந்து சில பஸ்ஸஸ் பஞ்சப்பூர் ரூட்ல போறதா இருந்தா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டும் போகும், அல்லது திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டும் போகும். சோ உங்களுக்கு எந்த பஸ் ஸ்டாண்ட் போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பஸ் எடுத்துக்கோங்க. பட் உங்களுக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி வேணும்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு, ஐ மீன் குயிக்கா போகணும்னா சத்திரம் போயிட்டு அங்கிருந்து நீங்க டவுன் பஸ் எடுத்துக்கலாம். டைரக்ட் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போகணும், பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போகணும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா நாம திருச்சிக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய சிட்டி பஸ்ஸஸ் ஓடிட்டு இருக்கும். அந்த சில்வர் கலர் பஸ்ஸஸ் இருக்கும்ல, அது நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். எவ்ரி 1 மினிட் 2 மினிட்க்கு உங்களுக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் போறதுக்கு திருச்சிக்குள்ள பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க. மக்களே, நம்ம துறையூர் டவுன்ல இருந்து அவுட்டர் வந்தாச்சுங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மலைக்குன்றுகள் இருக்கு. காலங்காத்தால சன்ரைஸ் பார்த்துட்டு டிராவல் பண்றது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் பஸ்ஸுங்க. கரெக்டா வந்து 5:45க்கு துறையூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துருது. நீங்க கரெக்டா 5:45க்கு வந்தா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போற இந்த ஃபர்ஸ்ட் பஸ் எடுத்துடலாம். டான்னு 5:55 அல்லது 6 o'clock எடுத்துடுறாங்க. அழகா நம்ம காலங்காத்தால சில் கிளைமேட்ல சூப்பரா வந்து நம்ம சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியா டிராவல் பண்ணலாம். போற வழிகள்ல எல்லாம் வந்து அவ்வளவா டிராபிக் இல்லைங்க. ஸ்டேட் ஹைவே மாதிரி தான் தெரியுது. பட் நிறைய டிராபிக் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஜம்முன்னு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். துறையூருக்கு அவுட்டர்ல இருக்கிற ரெசிடென்சியல் ஏரியாஸ் இதெல்லாம் இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. மேபி துறையூர் டு திருச்சி ஹைவேங்கிறதுனால இங்க நிறைய பிளாட்ஸ் எல்லாம் போட்டு ரெசிடென்சியல் ஏரியாஸ் எல்லாம் உருவாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நிறைய மக்கள் வந்து ரிட்டையர் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் சிட்டி, ஒரு பெரிய சிட்டிக்கு பக்கத்துல ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு நல்ல இடமா பீஸ்ஃபுல்லா சிட்டிக்கு அவுட்டரா, அதே சமயத்துல சிட்டிக்கு ஆக்சசிபிளா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துலதான் செட்டில் ஆகணும்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஐ திங்க் திருச்சி மெகா சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டவுன் பார்த்தா துறையூர் தான் நினைக்கிறேன். ஒரு நல்ல என்ன சொல்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கிற சிட்டின்னு பார்த்தா, அதனால நிறைய மக்கள் வந்து இங்க செட்டில் ஆகிறவங்க போல. ரோட் சைட்லயும் வந்து நிறைய பிளாட்ஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இங்க பாருங்களா, பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் கூட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க.
மக்களே, நம்ம துறையூர் திருச்சி ஹைவேல இருக்கிற குட்டி குட்டி கிராமங்களை எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரியும் இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த பக்கம் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மரங்கள் நட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ கிரியேட் ஆன ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மரங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. மேபி புதுசா ஒரு 5-10 இயர்ஸ்க்கு முன்னாடி மரம் கன்றுகள் நடவு செஞ்சு உருவான ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கு. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, இது ஏதாவது கிரியேட் பண்ண ஃபாரஸ்டா இல்ல ஃபர்ஸ்ட் இருந்தே இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவா அப்படின்னு சொல்லிட்டு. திருச்சி ரீச் ஆகிறதுக்கு இன்னும் நமக்கு 27 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. எப்படியும் வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன் நம்ம திருச்சி சிட்டி ரீச் ஆகிறதுக்கு. காலங்காத்தால ரீச் ஆகிறதுனால சிட்டிக்குள்ளேயும் பெரிய லெவல்ல டிராபிக் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பார்க்கலாம், நம்ம திருச்சி ரீச் ஆகும் போதுதான் தெரியும். நம்ம திருச்சி என்டர் ஆகும்போது உத்தமர் கோவில்னு ஒரு கோவில் கிராஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஆக்சுவலா வந்து கரெக்டா உத்தமர் கோவில் போகும்போது ஒரு பிரிட்ஜ் மேலதான் ஏறுவோம். அந்த பிரிட்ஜ் மேல இருந்து நம்ம கீழே உத்தமர் கோவிலோட ஃபுல் கோவில் உள்பிரகாரத்தையும் பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே, அந்த காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். காவிரி ஆறையும் கிராஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. ஐ திங்க் உத்தமர் கோவில் வந்து தாண்டினதுக்கு அப்புறம் தான் காவிரி ஆறு வருமா, இல்ல காவிரி ஆறுக்கு அப்புறம் தான் உத்தமர் கோவில் வருமா தெரியல. நம்ம திருச்சி பக்கத்துல போகணும்னே அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? சோ வாங்க மக்களை, கண்டினியூஸா டிராவல் பண்ணுங்க.
மக்களே, நம்ம துறையூர்ல இருந்து கிளம்பி ஒரு 3/4 மணி நேரத்துல மணச்சநல்லூர் டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற நிறைய புண்ணிய ஸ்தலங்கள்ல மணச்சநல்லூர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஊர்கள் அப்படின்னு சொல்லலாம். மணச்சநல்லூர்ல வந்து பூமிநாதர் சுவாமி, அதுக்கப்புறம் அறம்பலர்த்த நாயகி அம்மன் கோவில் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். சோ இந்த கோவில் எதுக்கு ஃபேமஸ்னா, நம்ம பூமி நிலங்கள் விற்கிறது வாங்குறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பூமிநாதர் கோவில் தான் வந்து அதுக்கு ஆப்டான கோவில். நம்ம சோழ நாட்டுல பாத்தீங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூர், நம்ம டெல்டா ரீஜன் ஃபுல்லாவே வந்து பரிகார தலங்கள் வந்து நிறைய இருக்கும். நிறைய சிவன் கோவில்கள் இருக்கும். நம்ம சோழர்கள் காலத்துல கட்டின நிறைய கோவில்கள். சோ அந்த கோவில்கள்ல நம்ம மணச்சநல்லூர்ல இருக்கிற பூமிநாத சுவாமி கோவிலும் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. சோ இன்கேஸ் நீங்க வந்து திருச்சி பக்கமோ துறையூர் பக்கமோ வந்தீங்கன்னா மணச்சநல்லூர் வந்துட்டு பூமிநாதர் சுவாமி கோவில்லையும் வந்து நம்ம பெருமானையும் அம்மனையும் வழிபட்டுட்டு போங்க. ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும். ஓகேவா? சோ நம்ம டவுனுக்குள்ள வந்தாச்சுங்க. துறையூர்ல இருந்து மணச்சநல்லூர் வர்ற வழியில தான், அந்த ரூட்ல தான் வந்து நம்ம தாலுகா ஆபீஸ், அதுக்கப்புறம் நகராட்சி அலுவலகங்கள் எல்லாமே இருக்கு. நம்ம வரும்போது பார்த்தோம்ல. சோ அதெல்லாம் தாண்டி இப்ப நாம டவுனுக்குள்ள வந்தாச்சுங்க. டவுனுக்குள்ள வந்து இப்ப திருச்சி ரோட் நோக்கி திரும்பியாச்சு. டவுன் நல்லா டெவலப்டா இருக்குங்க. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. நல்ல பஸ் கனெக்டிவிட்டியும் இருக்கும். ஏன்னா துறையூர்ல இருந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து திருச்சி போறதுக்கு பஸ் இருக்கு. அந்த எல்லா பஸ்ஸஸுமே வந்து மணச்சநல்லூர் வழியா தான் போய் ஆகணும். சோ ரிட்டர்ன் வேவும் அப்படிதான். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு நிறைய பஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா துறையூர் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தானே கிளம்புது. மக்களே, நம்ம மணச்சநல்லூர் தாண்டி இப்ப டுவர்ட்ஸ் திருச்சி போயிட்டு இருக்கோங்க. இன்னும் கொஞ்ச தூரத்துல வந்து நம்ம உத்தமர் கோவில் ரீச் ஆயிடுவோம். சோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ரோட்ல இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஹைவே வருங்க. அந்த ஹைவேல இருந்து பார்த்தாவே வந்து உத்தமர் கோவில் தெரியும். சோ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள்ஸ் சொல்லலாம். இங்க நம்ம
தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த போர்டு வச்சிருக்காங்க பாருங்க, கோவிலுக்கு போற வழின்னு சொல்லிட்டு. இங்க சைட்ல ஒரு சர்வீஸ் ரோடு இருக்கு பாருங்க, அந்த சர்வீஸ் ரோட்ல கீழே போனா கீழே உத்தமர் கோவில் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல வந்துரும். நாம் இந்த பிரிட்ஜ் போயிட்டு திரும்பும் போது பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து இங்க உத்தமர் கோவில் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குங்க. நம்ம பிரிட்ஜ்ல இருந்து பார்க்கும் போதே வந்து ரயில்வே ஸ்டேஷனும் தெரியும். சோ இது வந்து திருச்சியோட அவுட்ஸ்கர்ட்ஸ் சொல்லலாம். கரெக்டா உத்தமர் கோவில் இருந்து தான் வந்து திருச்சி ஸ்டார்ட் ஆகும். நம்ம துறையூர் சைட்ல இருந்து வரும்போது பார்த்தா திருச்சி சிட்டி ஸ்டார்ட் ஆகிற இடம் இதுதான். சோ திருச்சி சபர்பன் ஏரியான்னு சொல்லாங்க. அதனாலதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து உத்தமர் கோவில் எல்லாம் கூட கட்டியிருக்காங்க. உத்தமர் கோவிலுக்கு அடுத்து வந்து ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரும். பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்கன்னு. செம்ம கர்வேச்சரோட பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. கொஞ்சம் அவுட்டரா இருக்கிறதுனால நல்லா பச்சை பசேல்னு இருக்கு. இங்க பாருங்க மக்களே, இதுதான் வந்து உத்தமர் கோவில். உத்தமர் கோவிலோட விசேஷம் என்னன்னா, இது வந்து 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணுங்க. நம்ம பெருமாள் கோவில் இருக்கும்ல, 108 திவ்ய தேசங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதுல பிரசித்தி பெற்றது. தேரெல்லாம் கூட நிக்குது பாருங்க, தேர் ஃபெஸ்டிவல் நடக்கும் போல. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உத்தமர் கோவில் வந்து மும்மூர்த்திகளுக்கும் சேர்த்து வழிபடுற ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கோவில் வந்து திருக்கண்டியூர்ல இருக்கா, அது வந்து ஹர பாப விமோச்சன கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனோட பாபத்தை விமோசனம் கொடுத்த இடம் அப்படின்னுங்கிறதுனால அந்த பேரு. சோ திருச்சி வந்தா நீங்க துறையூர் போற வழியில 2 கோவில் போலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உத்தமர் கோவில், உத்தமர் கோவில்ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க மடச்சநல்லூரும் ரீச் பண்ணிடலாம், பூமிநாத சுவாமி கோவிலுக்கு. சோ 2 டெம்பிள் பிரசித்தி பெற்ற கோவில்கள் வந்து இது இங்க இருக்கு. சோ எல்லாமே வந்து சோழ நாட்டு கோவில்கள்ங்கிறதுனால சோழர் காலத்திலயும் வந்து அத நல்லா பில்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயநகர மன்னர்களும் பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து நல்லா சீரமைச்சு மதில் சுவர்கள் எல்லாம் கட்டி, இப்ப நம்ம பாக்குற அந்த மெஜஸ்டிக் பில்டிங்ஸ் எல்லாம், கோவில் பில்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வழி வழியா வந்து எல்லா மன்னர்களும் சேர்ந்து உருவாக்குனதுதான். சோ நாம உத்தமர் கோவில் தாண்டி கொஞ்ச தூரத்திலேயே வந்து காவிரி ஆறு வந்துருங்க. இது கொள்ளிடமா காவிரியான்னு தெரியல, எனக்கு எப்பவுமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொள்ளிடம் வருமா காவிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாட் எவர் இட் இஸ், ரெண்டுமே வந்து காவிரி தானே, கிளை நதியா இருந்தாலும். சோ இந்த 2 நதிகளுக்கு இடையில தான் வந்து ஸ்ரீரங்கம் இருக்கு. ஸ்ரீரங்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு மாதிரி தாங்க. அந்த ஐலாண்டுக்குள்ளதான் வந்து திருவரங்கம் இருக்கு, ஸ்ரீரங்கம். இதே மாதிரி ஒரு கோவில் வந்து நம்ம மைசூர் போற வழியிலயும் இருக்குங்க, ஸ்ரீரங்கப்பட்டினம்னு சொல்லுவாங்க. சோ அங்கேயும் இதே மாதிரிதான் நம்ம காவிரி ஆத்தோட ஒரு ஐலாண்டுக்குள்ளதான் வந்து நம்ம பெருமாள் கோவில் இருக்கும். சோ பாருங்க, நம்ம காவிரி நதிப்படுகைகள்ல வந்து ரொம்ப ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. கர்நாடகால உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து காவிரி பூம்பட்டினத்துல கடல்ல சேர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா காவிரி கரையில எக்கச்சக்கமான கோவில்கள். அதுவும் டெல்டா ரீஜன்ல பாத்தீங்கன்னா காவிரி ஆறோட கிளை நதிகள் ஓடுற எல்லா பிளேசஸ்லயுமே வந்து எக்கச்சக்கமான கோவில்கள் கட்டியிருக்காங்க. முக்கியமா எல்லாமே வந்து சோழர் காலத்துல ஏற்படுத்தின கோவில்கள் தான் வச்சுக்கோங்களா. நம்ம திருச்சி சிட்டிக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க.
மக்களே ஃபர்ஸ்ட் வந்தது கொள்ளிடம் நினைக்கிறேன், இது காவிரி ஆறு. சோ ரெண்டு ஆறுகளுக்கு நடுவுல தான் ஸ்ரீரங்கம் இருக்குன்னு சொன்னால, சோ நாம ஸ்ரீரங்கம் ஐலாண்டையும் தாண்டி வந்தாச்சுங்க. நம்ம காவிரி ஆத்துக்குள்ள இருக்கிற ஐலாண்ட் தாண்டி வந்தாச்சு. நம்ம ஸ்ரீரங்கம் தாண்டனே பாத்தீங்கன்னா மலைக்கோவில் மெஜஸ்டிக்கா தெரிய ஆரம்பிச்சிரும் திருச்சிக்குள்ள. இங்க பாருங்களேன், இந்த ஜங்ஷன்ல இருந்து பாக்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா தெரியும் நம்ம மலைக்கோவில். இந்த டைம் இருக்குமான்னு தெரியல, ஒவ்வொரு டைமும் திருச்சி வரும்போது நான் மலைக்கோவில் போகணும்னு எதிர்பார்ப்பேன். பட் ஆனா போறதுக்கான சான்சஸே கிடைக்காது. மலைக்கோவில் போறதுன்னா எதிர் காலையில போகணும், இல்லாட்டி ஈவினிங் போகணுங்க. மொட்டை வெயில்ல நம்ம திருச்சியில் அடிக்கிற வெயிலுக்கு மலைக்கோவில் மேல ஏறி இறங்குறது வந்து ரொம்ப ரொம்ப டீடியஸான விஷயம். சரி, ஓகே, பாப்போம். நமக்கு நெக்ஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து மலைக்கோவில் பார்ப்போம். லாஸ்ட் டைம் நம்ம திருச்சி எக்ஸ்க்ளூசிவா வந்திருந்தோம். அப்ப வந்து கல்லணை, அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல இருக்கிற நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவில் இதெல்லாம் போய் பார்த்தோம். பட் ஆனா மலைக்கோவில் பாக்குறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. மேபி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? சோ நம்ம ஸ்ரீரங்கம் மலைக்கோவில் எல்லாம் தாண்டி நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. மக்களே வாங்க இறங்கலாம். மக்களே நாம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கியாச்சுங்க. நாம வந்த பஸ் பாருங்க, எல்லோ பஸ்ஸஸ் எல்லாமே வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க. ரீமாடல் பண்ண பஸ்ங்கிறதுனால உள்ளுக்குள்ள சீட்ஸ் எல்லாமே செம்ம குவாலிட்டியா இருக்கு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு துறையூர்ல இருந்து திருச்சி டிராவல் பண்ணது. மக்களே கரெக்டா 7 மணிக்கு நாம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. திருச்சியில கரெக்டா 1 ஹவர்ல ரீச் ஆயிட்டோம். காலங்காத்தால பாருங்க, நிறைய வெளியூர் பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம். இது நியூஜோ எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க, சென்னை டு திருச்சின்னு நினைக்கிறேன். மக்களே வெல்கம் டு திருச்சிங்க. சத்திரம் பேருந்து நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. துறையூர்ல இருந்து வந்தாச்சு நம்ம திருச்சிக்கு. சோ மக்களே, நம்ம துறையூர்ல இருந்து திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுங்க. see you.